குட் ஈவினிங் சில்ட்ரன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பயாலஜி பார்ட்ல ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். மேம்பாட்டிற்காக பயிர் பெருக்கம் எவ்வாறு எந்த வகையான முறைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பாப்புலேஷன் வி வாண்ட் டு இம்ப்ரூவ் அவர் கிராப் ப்ரொடக்ஷன். இன் தட் மேனர் வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். நிறைய புது புது வகையான ஒரு முறைகளை நம்ம பயன்படுத்தி பயிர் மேம்பாட்டை அதிகமாக நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல எந்தெந்த கேட்டகரியில நம்ம பயிர் பெருக்கத்தை மேம்படுத்தலாம். ஸோ இதுல நம்ம ஒரு 4 கேட்டகரியா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம பார்க்கறது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ், புது வகையான ஒரு தாவரங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதனால நமக்கு என்ன ஆகும், நிறைய விளைச்சல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இல்லைங்களா. சோ அதனால என்ன பண்றோம், நம்ம புது புது வெரைட்டிஸான ஒரு தாவரங்களை அறிமுகப்படுத்துகிறோம். புது வகை தாவரங்கள் நம்ம என்ன பண்றோம், அறிமுகப்படுத்துறோம். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் பொழுது அதிகமாக நமக்கு என்ன ஆகும், விளைச்சல் வரும். எப்படி நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம செய்யறோம். இப்போ ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிறத மட்டுமே நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது இல்லையா. சோ அதனால என்ன பண்றோம், நம்ம வெளியில இருந்து நம்ம புது வகையான ஒரு தாவரங்களை வாங்கி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம அந்த தாவரங்களை என்ன படுத்துறோம், புது வகையான தாவரங்களை நம்ம நம்மளுடைய பிளேஸ்ல அதை வளர்க்கிறோம். சோ அந்த மாதிரியான தாவரங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸோட்டிக் ஸ்பீசியஸ். எக்ஸோட்டிக் ஸ்பீசியஸ் அப்படின்னு கேட்டா நமக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம கொண்டு வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் எக்ஸோட்டிக் ஸ்பீசியஸ். அயல் இனங்கள், அயல் இனம், அயல் அப்படின்னு சொன்னாலே எனது வெளியில அப்படின்னு அர்த்தம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களை நம்ம என்ன பண்றோம், நம்ம பிளேஸுக்கு கொண்டு அதை நம்ம வளர்க்கிறோம். சோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அயல் இனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸோட்டிக் ஸ்பீசியஸ்ங்கிறது அயல் இன தாவரம். ஸோ பல வகையான பண்புகள் கொண்ட தாவரங்களையும் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட தாவரங்கள்ல என்னெல்லாம் இருக்கலாம், நம்ம அதுல ஏதாவது அது அவங்களுக்கு உண்டானது ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நோய் கிருமிகள் இருக்கலாம், பூச்சிகளினுடைய தாக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி தாவரங்களை நம்ம என்ன பண்ணணும், அந்த நோய் தடுப்பு முறை கொண்டு அதை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தணும் இல்லையா. இல்ல நம்ம வாங்குறதே எதுக்காக, பெஸ்ட் குவாலிட்டியை உருவாக்கணும், விளைச்சல் நல்லா கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷன். எய்ம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல வகையான தாவரங்கள் வேணும், நிறைய விளைச்சல் வேணும். அப்போ அந்த குவாலிட்டி நம்ம யார்கிட்ட இருந்து பாரோ பண்றோமோ, இப்ப யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ, இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும். அப்படி பெஸ்டா இருந்தாதான் நம்மள விளைச்சல் என்பதும் பெஸ்டா இருக்கும். ஆர் அதர்வைஸ் அது நமக்கு என்ன ஆகும், நல்ல வகையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது சரிங்களா. ஸோ இதனாலதான் அயல் இன தாவரங்களை நம்ம என்ன பண்றோம், அங்கிருந்து வாங்கி செய்கிறோம். ஸோ இதுல இந்த மாதிரியாக நம்ம செஞ்சதுன்னு கேட்டா, சீனாவில இருந்து வாங்கின ஒரு உளுந்துன்னு சொல்லலாம், பேசியோலஸ் மூங்கோ அப்படிங்கிற அந்த வகையான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் உளுந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம பயிரிட்டு அதுல இருந்து நிறைய விளைச்சலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இது நமக்கு பயிர் மேம்பாட்டிற்கான ஒரு பயிர் பெருக்க முறைகள்ல புதிய வகை தாவரங்களை அறிமுகம் செய்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இதுல நம்ம என்ன பண்றோம், வெளியிலிருந்து ஒரு நல்லா விளையக்கூடிய நல்ல சத்துள்ள ஒரு தாவரத்தை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்றோம், நம்ம இடத்துல அதை விளைவிச்சு அதுல நமக்கு வருஷத்துல 3 போகம் 4 போகம்லாம் சொல்லுவாங்க, அதிக விளைச்சலும் கொடுக்கும், நல்ல சத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பயன்படுத்துறோம். ஸோ இதுல எடுத்துக்காட்டாக நம்ம வாங்கினது அப்படின்னு கேட்டா பேசியோலஸ் மூங்கோ அப்படிங்கிற ஒரு உளுந்து
உளுந்து அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தானியம் இல்லையா? எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இது முக்கியமாக பயன்படுத்துகிறோம் உளுந்து அப்படின்னு சொல்றது. ஸோ இதனுடைய விளைச்சலும் நமக்கு அதிகம் தேவை என்பதனால் இது என்ன பண்றோம், சீனாவிலிருந்து நம்ம வாங்கி இதை பயிரிட்டு இதனுடைய விளைச்சலை நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கறது செலக்ஷன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி பண்ணணும், செலக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லைங்களா? ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலோ, ஒரு டாய்ஸோ, ஒரு கேமோ, எங்கேயாவது இல்ல ஒரு குரூப் செலக்ஷன் நம்ம படிக்கிறதுக்காக செலக்ட் பண்றோம், எல்லாத்துக்குமே எப்படி இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பழைய மெத்தடாலஜி தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த தேர்வு செய்தல் அப்படிங்கிறது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய அமைப்பை வச்சு நம்ம அதை பிரிக்காம அதனுடைய எவ்வாறு அதுல இருக்கக்கூடியது பெஸ்டா நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குரூப் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த இடத்துல ஏதாவது ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்றோம் அல்ல ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம்னு சொன்னா நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஒரு குரூப்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கண்டிப்பா ஐடென்டிபிகேஷனுக்காக கொடுத்திருப்போம். ஒரு குரூப்ல எல்லாருமே பெஸ்டா இருப்பாங்க, ஒரு குரூப்ல பார்த்தா எல்லாருமே பெஸ்ட்ன்னு சொன்னா ஸ்ட்ரென்த்லயும் இருக்கலாம். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய குழந்தைங்களை மட்டுமே ஒரு குரூப்ல வச்சுட்டு, இன்னொரு குரூப்ல டல்லா இருக்க குழந்தைங்களை வச்சா எல்லாரும் ஆக்டிவா இருக்கவங்க மட்டுமே அதுல வின் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி இல்லாம ஈவனா என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி பிரிச்சுடுவோம் இல்லைங்களா? அட்டண்டன்ஸ் ஆர்டர்ல நம்ம அந்த மாதிரி பிரிக்கலாம், அல்ல அவங்களுக்குள்ளாரையே அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிரிக்கிறோம். அது போலதான் இப்போ செலக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வெரைட்டி இருக்குன்னா அதுல நம்ம பெஸ்டா சூஸ் பண்ணி அதை ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம எந்தெந்த முறை கேட்டா கூட்டு தேர்வு, தூய வரிசை தேர்வு, போத்து தேர்வு அப்படின்னு சொல்லி 3 முறைகள் நம்ம இதுல ஃபாலோ பண்ணலாம். ஒன் இஸ் மாஸ் செலக்ஷன். மாஸ் அப்படின்னா என்னது, ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ பெஸ்டா இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்தையுமே நல்ல ஒரு எப்படி இருக்கணும், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கணும் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு டிசையர்ட் கேரக்டர்ஸா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், தனித்தனியாக அதை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளான்ட்டை நம்ம தனியா பிரிச்சு எடுக்கணும். அப்படி பிரிச்சு எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சந்ததியிலிருந்து வரக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், கரெக்டாவே இருக்கும். ஸோ அந்த முறை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தேர்வு முறை அப்படின்னு சொல்லக்கூடியதுல கூட்டு தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு தேர்வு அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி சொன்னோம், நம்ம ஒரு கிளாஸ்ல அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல ஒரு எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலந்துருப்பாங்க. அதுல நம்ம வந்துட்டு எல்லாருமே பெஸ்ட் நமக்கு வந்துட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அதுல இருந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி என்ன பண்ணுவோம், அதுல பெஸ்ட்டை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அது போலதான் இப்ப பாருங்க, இதுல மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் என்ன நமக்கு வந்து எல்லா வகையான கலர் நேச்சர், அதாவது ஷேப்ஸ் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு, சர்க்கிள் ஷேப் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, இந்த மாதிரி பல வகையானது. எல்லா வடிவங்கள், வடிவம் என்பது அதனுடைய தரம். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக வடிவத்தையும் நிறத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல பெஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரெட் கலர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிகப்பு நிற தாவர இனமாகப்பட்டது ரொம்ப நல்ல ஒரு தரமுள்ள ஒரு விதையாக இருக்கு, தரமுள்ள செடியா இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய அந்த டிஎன்ஏ அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய தாவரத்தின் விளைச்சல் நமக்கு பெட்டரா இருக்கும். சோ ஒரே ஸ்டெப்ல டக்குன்னு நம்மளால பிரிச்சிட முடியாது இல்லையா? சோ அடுத்து ஒரு ஸ்டெப், அதுக்கு அடுத்தது எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்மளால என்ன பண்ண முடியாது, டாப்பரா வர முடியாது. லிட்டில் பை லிட்டில் படிப்படியா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால டாப்பர்ஸ் கொண்டு வர முடியும். அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல என்ன சொல்றோம், எல்லோ அண்ட் தென் ரெட் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுல இருந்து மீண்டும் ரெட்டை மட்டும் என்ன பண்றோம், தனியா செக்ரிகேட் பண்ணி அடுத்த ஒரு வரக்கூடிய தலைமுறையில நமக்கு என்ன ஆகும், ஒரு 4-5 தலைமுறை கழிச்சு நமக்கு ரெட் மட்டுமே. அப்ப அந்த மாதிரியான தாவரங்களை நம்ம பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு முறை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, கூட்டு தேர்வு முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2ஆம் முறை தாவரங்கள் உருவாகும். இதுல இருந்து 7 அல்லது 8 தலைமுறை தொடர்ந்து வரும்பொழுது அதிகமாக எண்ணிக்கையில், ஏன்னா இது எல்லாமே நம்ம கலந்து கலந்து தான் விளைப்போம். அப்ப விளைவிக்கும் பொழுது
ரெட் மட்டும் நிறைய வரத்துக்கு கொஞ்ச காலம் தாமதம் ஆகும். அப்படி மாறும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு ஸ்டேஜ்ல பெட்டர் குவாலிட்டி மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும், விளைச்சலை பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்த்த இந்த கூட்டு தேர்வு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது தூய தேர்வு. தூய வரிசை தேர்வு. ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தூய வரிசை தேர்வு முறை அப்படிங்கிறது எவ்வாறு நாம் பிரிச்செடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் பியோர் லைன் செலக்ஷன். பியோர் லைன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தூய வரிசை தேர்வு அப்படின்னு சொல்றது. இந்த வரிசையில நமக்கு தனியான ஒரு உயிரியிலிருந்து நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து கிராஸ் நமக்கு பிரீட் பண்ணும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய சந்ததியாகப்பட்டது எப்படி இருக்கும், பெஸ்டா இருக்கும். அதுதான் தனித்தாவர தேர்வு அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்ன சொல்லிருக்கோம், தனியாக இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம செல்ஃப் பிரீடிங்ல சொல்லக்கூடியது progeny ஆஃப் சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை இன்னொன்று என்னன்னு சொல்லலாம், இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன். தனியாக பியோர் லைன் செலெக்ஷன்ல அதிகமான எண்ணிக்கையில நம்ம வந்து தாவரங்களை என்னது நல்ல ஒரு விளைச்சல் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா செல்ஃப் போலினேட்டட் கிராப் அதுல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு தனி தாவரங்களும் என்ன ஆகும், நமக்கு தனித்தனியே அதுல இருந்து சிறந்ததா எடுத்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரே ஜீன்லயே நம்ம அதே மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொல்லியிருக்கோம், தூய வரிசை பியோர் லைன் செலக்ஷன் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் போத்து தேர்வு அப்படின்னு சொல்றோம். தேர்டா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ், செகண்ட் ஒன் இஸ் நம்ம சொல்லக்கூடியது தூய வரிசை தேர்வு, தேர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறது போத்து தேர்வு அல்லது குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். குளோனல் செலக்ஷன் அப்படிங்கிறது நம்ம குளோனிங் அப்படிங்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, குளோனல் தேர்வு முறை. ஸோ இந்த முறையிலையும் என்ன பண்ணலாம், நம்ம தாவரங்களை பயிர் மேம்பாட்டு முறை அப்படின்னு தான் நான் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த முறையில நமக்கு சாரி குளோனல் தேர்வு எவ்வாறு நமக்கு அதிகமான விளைச்சல் தரக்கூடிய ஒரு தாவரங்களை உருவாக்குறதுக்கு தேர்ட் மெத்தடா ஃபாலோ பண்றது குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தனியான ஒரு தாவரத்துல நமக்கு இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றது ரெண்டு வகையில பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ குரூப் ஆஃப் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு தனி தாவரத்துல நமக்கு வெஜிடேட்டிவ் அல்லது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்ப்போம் இல்லையா, உடல இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கம்னு ரெண்டு வகையான இனப்பெருக்கம் இருக்கு இல்லையா. அப்போ அதன் மூலமாக நம்ம உருவாக்கக்கூடியதுல தான் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த குளோன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கிடைக்கும். குளோன்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரத்தினுடைய ஒரு குரூப் அப்படின்னு சொல்றதுதான் குளோன் சொல்றோம். இதன் மூலமாக நமக்கு எல்லா வகையான தாவரங்களுமே நமக்கு என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய ஜீன் எல்லாம் நமக்கு ஒத்து போகும். குளோன் அப்படிங்கிறது என்னது, ஜீன் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த தலைமுறையை கடத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த இடத்துல அந்த ஜீனாகப்பட்டது பெஸ்ட மட்டுமே நமக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். அந்த நம்ம என்ன பண்றோம், பெஸ்டா நம்ம மட்டும் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா செலக்ட் பண்ணி அதுல இருந்து செய்யக்கூடியதுதான் குளோனல் அல்லது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போத்து தேர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் குளோனல் செலக்ஷன். குளோனல் செலக்ஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொன்னா செலக்ஷன் ஆஃப் டிசையர்ட் clones from the mixed population of vegetatively propagated crop. தனியாக நம்ம இருக்கக்கூடிய தாவரத்துல ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு போட்டு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்ப குரூப் ஆஃப் பிளான்ஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு எப்படி இருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரியோட இருக்கு. அப்ப இந்த ப்ளூ கலரை மட்டும் தனியா நம்ம தேர்ந்தெடுத்து அதுல இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ஜீன்ஸ் அடுத்தடுத்த தலைமுறைக்கு செய்யறோம்னு சொன்னா அதுதான் குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அல்லது நமக்கு போத்து தேர்வு சொல்றோம். ஸோ this is third method. And next one is polyploidy breeding. Polyploidy breeding. So first one mass selection. Mass selection னா நமக்கு கூட்டு தேர்வு முறை அப்படின்னு சொல்றோம். பல வகையான பண்பு கொண்ட தாவரத்திலிருந்து நமக்கு தேவையான தாவரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி அதிலிருந்து கொண்டு வர முறை தான் நம்ம கூட்டு தேர்வு முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு தலைமுறை கடந்து ஒரு 7-8 தலைமுறைக்கு அப்புறமா நம்ம தேடக்கூடிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி எல்லா இடத்துலையும் கண்டினியூவா வரக்கூடியது அப்படின்னு சொன்னா
சொன்னா அதுதான் இந்த இந்த இதுல நமக்கு வந்து கூட்டு தேர்வு முறையில உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தூய வரிசை. தூய வரிசைனா தனியான ஒரு உயிரியிலிருந்து தற்கலப்பு மூலம் பெறப்பட்ட ஒரு சந்ததி, அததான் தனித்தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறையில நமக்கு மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு தாவரத்துல இருந்து நிறைய தாவரங்களை என்ன பண்றோம், தனித்தனியா அறுவடை செய்யறோம். அதுல இருந்து தாவர சந்ததிகள் தனித்தனியா நம்மளா செலக்ட் பண்ணி பெஸ்ட் அப்படின்னு என்ன செய்யறோமோ அந்த வகைதான். சோ மகரந்த சேர்க்கை மூலமாக நமக்கு அயல் மகரந்த சேர்க்கை, தன் மகரந்த சேர்க்கை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மகரந்த சேர்க்கை மூலமாக உருவாக்கப்பட்ட சந்ததியில பெஸ்டா எடுக்கிறது தான் நம்ம பியோர் லைன் செலக்ஷன், தூய வரிசை தேர்வு. குளோனல் அல்லது நம்ம பூத்து தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதும் தனி தாவரத்திலிருந்து இனப்பெருக்கம். இனப்பெருக்கம்னா பாலிலா இனப்பெருக்கம் மூலமோ அல்லது உடல இனப்பெருக்கம் மூலமாகவோ தாவரங்களின் கூட்டத்தை என்ன சொல்றோம், அதுல இருந்து வரக்கூடிய உருவதை குளோனல் அப்படின்னு சொல்றோம், குளோன்னு சொல்றோம். அதன் மூலமாக அனைத்து தாவரமே எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னலாகவும் சரி ஜீன் மூலமாகவும் ஒரே மாதிரியாக ரிசம்பிளன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா அதுல இருந்து உருவாகக்கூடிய தாவரங்கள் கூட்டத்துல நமக்கு தேவையா பெஸ்ட் செலக்ட் பண்றது தான் நம்ம குளோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அடுத்த ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கூட்டு தேர்வு, தூய வரிசை தேர்வு, போத்து தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த ஹெட்டிங் நம்ம பார்க்கறது பாலிப்ளாய்டி. ஸோ பாலிப்ளாய்டி பிரீடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாலிப்ளாய்டி பிரீடிங். ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் பிரீடிங். எப்படி நமக்கு வந்துட்டு கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன வகையில அப்படின்னு கேட்டா நமக்கு 3 வகை சொல்லலாம். செலக்ஷன், பாலிப்ளாய்ட் அண்ட் தென் மியூட்டேஷன் அண்ட் தென் நமக்கு ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி புதுசாக நமக்கு தனி தாவரங்களை உருவாக்குறதுன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் நம்ம பார்த்தது செலக்ஷன்ல 3 கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கறது தான் பாலிப்ளாய்டி பிரீடிங். பாலிப்ளாய்டி பிரீடிங் அப்படின்னு சொல்றது தான் பன்மய இனப்பெருக்கம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பன்மய பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, இனப்பெருக்கம் இல்ல, எவ்வாறு இனப்பெருக்கத்தை இம்ப்ரூவ் பண்றதுதான் பன்மய பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாலின பெருக்கத்துல செய்யக்கூடிய தாவரங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், உடல செல் 2 முழுமையான குரோமோசோம். குரோமோசோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த ஒரு தலைமுறையை டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. இதுதான் என்ன பண்ணுது, சந்ததியை கடத்தக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுல பல வகையான நமக்கு குரோமோசோம்கள் இருக்கும். சோ முழுமையாக உடல செல்ல 2 முழுமையான தொகுதி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அத 2N அப்படின்னு சொல்றோம். இரட்டை மயம், இரட்டை மயம், ஒற்றை மயம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான அமைப்புல தான் இப்போ இந்த பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்றத டிப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இரட்டை மயம் அப்படின்னு சொல்றோம். சோ செட் ஆஃப் குரோமோசோம், செட் அப்படின்னால எனது 2 அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்ப 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்ல ஹெமேட்டிக் செல்ஸா இருக்கக்கூடியதுதான் என்ன சொல்லியிருக்கோம், டிப்ளாய்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த கேமெட்டிக் செல்ஸ்ல நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு செட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம், ஒற்றை மயம். அப்ப இரட்டை மயம் அப்படின்னு சொல்றது மாதிரியே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒற்றை மயம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு 2 முழுமையான ஒரு பேர் இருந்ததுன்னா அது இரட்டை மையம் சொல்லக்கூடியது சொமாட்டிக் செல்ல. அதுல ஒரே ஒரு பேர் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம், ஒற்றை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதே அந்த ஆர்கானிசத்திலேயே 2 செட்டுக்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் பாலிப்ளாய்டு. பாலினாலே அதிகம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் இல்லைங்களா. அப்ப அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாலிப்ளாய்டு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம புது வகையான தாவரத்தை உருவாக்குறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். பன்மய பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல செல்ல 2 முழுமையான தொகுதி குரோமோசோம் இருந்ததுன்னா அதை இரட்டை மயம் சொல்றோம். அந்த கேமெட்ல ஒரே மாதிரியான ஒரே தொகுதி கொண்ட குரோமோசோம் இருந்ததுன்னு சொன்னா அதை ஒற்றை மயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பன்மயம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்ட எல்லா வகையான தொகுதி குரோமோசோம்களும் கொண்ட ஒரு விதத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பன்மயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பன்மயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுக்கு நமக்கு நம்ம இந்த வெப்பம், எக்ஸ்கதிர் அண்ட் தென் எல்லா வகையான இயற்பியல் காரணிகள், அடுத்து அதே போல வேதி காரணிகளாலும் என்ன ஆகும், இது எளிதாக தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் கேன் பி இன்டியூஸ்ட் பை
physical agent such as heat or cold. So heat or cold அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம், குளிரையோ வெப்பத்தையோ தாங்கக்கூடிய ஒரு தன்மை, அதனால தூண்டும். அதே போல கெமிக்கல் ஏஜென்ட்னா சொன்னா நமக்கு எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாங்கக்கூடியதுதான் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பன்மய பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பன்மய பயிர் பெருக்க முறையாகப்பட்டது நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்க, எல்லா வகையிலுமே ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றோம்னு சொன்னா கண்டிப்பாக அதுல இருந்து நமக்கு என்ன இருக்கணும், அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்கணும், அதே போல அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ இதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன சாதனைகள் இதனால நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, பாலிப்ளாய்டினுடைய நமக்கு அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீட் செல்ஸ். நமக்கு வந்து சீட்லெஸ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் சீட்லெஸ் வெரைட்டி, சீட்லெஸ் வாட்டர்மெலான்ஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்கோம், எந்த முறையில வந்திருக்கு நமக்கு பன்மய பெருக்கத்துல 3N அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன ஒரு ஃப்ரூட்டுக்கு அப்படின்னு கேட்டா, வாட்டர் மெலன்ல நமக்கு விதையில்லா ஒரு பழத்தை உருவாக்குவதற்காகவும், அதே போல வாழைப்பழத்திலையும் நமக்கு விதையில்லா வாழைப்பழம். இந்த சீட்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு வகையான ஃப்ரூட்டுக்குமே நமக்கு இதுல பயிர் மேம்பாடு நமக்கு வந்து அதிகமான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம், விதைகளற்ற தர்பூசணி மற்றும் வாழை தயாரிப்பதற்கு. அதே போல வறட்சியை எதிர்க்கக்கூடிய, அதே போல ஸ்டெம் அதனுடைய தண்டு பகுதியாகப்பட்டது நல்லா வளர்ந்து ஒரு செடியை உருவாக்கக்கூடியது. என்ன செடி அப்படின்னு கேட்டா, நம்ம தேயிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த இதுல நமக்கு எப்படி இருக்கு, அதனுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ TV29 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீ வெரைட்டி. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஒரு செடியை வளர்க்குவதற்காக இந்த ஒரு முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். இது பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரிப்ளாய்ட் வெரைட்டிஸ். இதுலயும் நமக்கு வந்து 3N ஷூட்ஸ்ல நமக்கு வந்து தண்டு பகுதியும் நல்லா வளர்ந்து இருக்கும். அதே போல அடுத்தது அதனுடைய விளைச்சல் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, வறட்சியை எதிர்க்கக்கூடிய தன்மை என்பது அதிகமாக இருக்கும். அண்ட் ட்ரிட்டிகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோதுமை ரகம் வந்துட்டு இது போல கிராஸ் பிரீடிங் செய்து உருவாக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும், நிறைய நார் சத்து கொண்ட ஒரு கோதுமை. நம்ம கோதுமை அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்குன்னு சொல்லுவோம், அதுல நல்ல நார் சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல வெரைட்டி கோதுமையை நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இல்லையா? தட் இஸ் ட்ரிட்டிகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோதுமை வகையை நமக்கு ஹைபிரிட் வெரைட்டியை உருவாக்கும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ராஃபனோ பிராஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளோஷினின் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ல கலாச்சின் சிகிச்சையில உருவாக்கப்பட்ட ரபனோபிராசிகா அப்படிங்கிற ஒரு இது நம்ம அதுலயும் 4N 3N அப்படின்னு சொல்லும் மாதிரியே நமக்கு 4N முறை கொண்டு அதுல இருந்தும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதனால ஒரு நல்ல குட் ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ பாலிப்ளாய்டஸ் வெரி குட் ரிசல்ட் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ். ஒன்று சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் டீ பிளான்ட்ல அண்ட் தென் வீட். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா? அன்றாட வாழ்க்கையில இதன் மூலமாக நம்ம பயிர் பெருக்கத்தை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மேம்படுத்தலாம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ எந்தெந்த முறையை பயன்படுத்தினால் நம்முடைய பயிர் பெருக்கமாகப்பட்டது மேம்பாடுடைய ஒரு நல்ல விஷயமாக வரும் அப்படின்னு சொல்றதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சடதி மாற்ற பயிர் பெருக்கம். சடதி மாற்றம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம். மியூட்டேஷன், வாட் இஸ் மியூட்டேஷன்? மியூட்டேஷன் பத்தின கேள்விகள் நீங்க வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ல ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அப்போ பார்க்கும் பொழுது இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்ல ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக 2 or 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல நமக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மியூட்டேஷன் இஸ் டிஃபைன்ட் as the sudden heritable change in the nucleotide sequence of DNA organism. ஸோ எந்த இடத்துல நமக்கு உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டா சடன் அப்படிங்கிறது தான் முக்கியமான டேர்ம். நமக்கு பப்ளிக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கீவேர்டு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். இந்த ஒரு டேர்ம் தான் நமக்கு முக்கியமான ஒரு டேர்ம். சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் எந்த இடத்துல நமக்கு வருது அப்படின்னு கேட்டா நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏல நமக்கு ஒரு
முக்கியமான மாற்றம் எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கறது தான் நம்ம என்ன பண்றோம் இதுல நம்ம மெயினா சொல்றோம். சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். சோ இத தமிழ்ல என்ன கேட்டோம்? சடுதி மாற்றம் அப்படின்னு தான் இருக்கும். சடுதி மாற்றம் என்றால் என்ன? சடுதி மாற்றம் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் என்பது டிஎன்ஏல நியூக்ளியோடைடு வரிசையில திடீரென ஏற்படுத்தப்படும் ஒரு பாரம்பரியத்துக்கு உட்படும் மாற்றம். சோ இதுல வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு வரிசையில நமக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சடுதி மாற்றம், திடீரென ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ. ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு முக்கியமாக அதுல வரக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சடுதி மாற்றம். மரபியல் வேறுபாடுகளை நமக்கு நிறைய உருவாக்குவதன் மூலமாக இந்த உயிரினங்களில் ஏற்படக்கூடிய ஒரு செயல் மாற்றம். அப்ப சடுதி மாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடிய அந்த உயிரினத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்? மியூட்டன்ட். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன சொல்லலாம்? சடுதி மாற்ற உயிரினம். சடுதி மாற்றம் உள்ள ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சோ சடுதி மாற்றத்தை நமக்கு உருவாக்கணும் அப்படின்னு கேட்டா யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். திடீர்னு வருது அப்படின்னு சொன்னாலும் someone want to help that கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தட் பிளேஸ். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினா மட்டும்தான் அந்த மாற்றம் என்பது நமக்கு உருவாகும். நமக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா நம்முடைய மூளையாகப்பட்டது நம்ம உடம்புல நிறைய நொதிகள்லாம் சுரக்கும் இல்லைங்களா? எதிரில் ஒருத்தர் சைக்கிளோட கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நார்மலா இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களுமே நம்மளுடைய வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடி போய் அவங்கள என்ன பண்ணுவோம்? ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அவங்கள நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப நம்முடைய சுரப்பிகளாகப்பட்டது உடனடியாக சுரந்து போய் செய்யும்போம். எதேச்சியா நம்ம கையில ஏதாவது ஒரு நெருப்பு சுற்றுதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம். அப்ப இந்த மாதிரியான சடன் சேஞ்சஸ் நம்ம உடல்ல மாற்றம் ஏற்படுகிறது இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு நொதி என்பது நமக்கு உதவுகிறது. அது போல இந்த நம்ம மியூட்டேஷன் பிரீடிங் அப்படிங்கிறது சடுதி மாற்ற பயிர் பெருக்கம்னா ஒரு உயிரினத்துல நமக்கு டிஎன்ஏல நியூக்ளியோடைட்ல ஏற்படக்கூடிய ஒரு சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னா மியூட்டேஜன் அல்லது சடுதி மாற்ற தூண்டிகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லலாம்? மியூட்டோஜெனிக் ஏஜென்ட்ஸ். சோ இவங்க யார் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு புது சடன் சேஞ்சஸை உருவாக்குறதுக்காக ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள என்ன சொல்லுவோம்? மியூட்டோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஃபேக்டர்ஸ் which induce the mutations known as mutagen or mutagenic agents. So mutagens are two type. அவங்க என்னென்ன டைப் கேட்டா பிசிக்கல் மியூட்டேஷன் அண்ட் தென் கெமிக்கல் மியூட்டேஜஸ். ஸோ பிசிக்கலாவும் நமக்கு அது சேஞ்சஸ் வரணும் ஆஸ் வெல் அஸ் கெமிக்கல். அப்ப பிசிக்கல் மியூட்டேஜன்ஸ் அண்ட் தென் கெமிக்கல். அந்த மியூட்டேஜன்லயே நமக்கு என்ன பண்ணலாம்? இயற்பியல் மூலமாக அதே போல வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள். சடுதி மாற்ற தூண்டிகளை இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்னு physical and next one is chemical mutagens. Okay. பிசிக்கல் மியூட்டேஷன். பிசிக்கல் மியூட்டேஷன்ஸ்னா எது? பிசிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது எக்ஸ்ரே, பீட்டா, காமா, யூவி ரேஸ், டெம்பரேச்சர். இதனால நமக்கு ஏதாவது ஒரு இன்டியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள், வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் அல்லது இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள். இயற்பியல்னா என்னது? இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ இயற்கை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? வெப்பநிலை. வெப்பநிலை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே போல எக்ஸ்ரேஸ் அண்ட் தென் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா. இந்த மூன்று வகையான கதிர்கள் இது எல்லாமே இயற்கையில ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள். இதனாலையும் யுவி ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரியான கதிர்கள், வெப்பநிலை, இதை எல்லாமே நமக்கு என்னது? இயற்பியல். நமக்கு இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள். பிசிக்கல் மியூட்டேஷனா இருக்கிறது யாரெல்லாம்னா எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ் அண்ட் தென் யூவி ரேஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர், வெப்பநிலை. இந்த வகையான காரணிகள் எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள். தட் இஸ் கெமிக்கல். ஸோ கெமிக்கல் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
வேதியியல் சடுதி மாற்றம். வேதியியல் சடுதி மாற்றம் அப்படின்னு சொன்னா நமக்கு இயற்பியலுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து சடுதி மாற்ற தூண்டக்கூடிய ஒரு வேதி பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ், வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள். வேதியியல் அப்படின்னு சொன்னா நமக்கு இயற்பியல் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடியது. வேதியியல் அப்படின்னு சொல்லும் பொழுது பயிர் மேம்பாட்டிற்கு தூண்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தூண்டப்பட்ட சடுதி மாற்றத்தையே நம்ம சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சடுதி மாற்றத்தை தூண்டக்கூடிய வேதி பொருட்களை என்ன சொல்லலாம், சடுதி மாற்ற தூண்டிகள். யாரெல்லாம் அப்படி இருக்கான்னு கேட்டா நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. சோ கெமிக்கல்ல நம்ம வந்துட்டு அதிகமாக நிறைய எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். சோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் இன்டியூஸ் த மியூட்டேஷன்ஸ் ஆர் கால்ட் as கெமிக்கல். எந்த கெமிக்கல்ஸ் நமக்கு தூண்டிகளாக இருக்கோ தட் இஸ் கால்ட் as கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ், அப்படி மியூட்டேஜன் சொல்லலாம். சோ மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட். மஸ்டர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், மஸ்டர்ட் கேஸ்ங்கிறது கடுகு வாயு. கடுகு வாயு அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல, சாரி, அது ஒரு வேதிப்பொருள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஸ் ஆசிட். These two are chemicals, nitrous acid and then மஸ்டர்ட் கேஸ். ரெண்டுமே ஒரு வகையான வேதிப்பொருட்கள். அந்த வேதிப்பொருட்கள் நமக்கு என்னவா பயன்படுகிறது, கெமிக்கல் மியூட்டேஜன்ஸா நமக்கு பயன்படுகின்றன. ஸோ வாட் ஆர் த கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ்னா மஸ்டர்ட் கேஸ் அண்ட் தென் நைட்ரஸ் ஆசிட். கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் இன்டியூஸ் த மியூட்டேஷன். எந்த ஒரு வேதிப்பொருள் அந்த வேதிப்பொருள் காரணியாகப்பட்டது சடுதி மாற்ற தூண்டிகளாக இருக்கோ அதை தான் வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் மியூட்டேஷன். ஸோ எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஆக்சுவலா, தட் இஸ் மியூட்டேஷன் பிரீடிங். மியூட்டேஷன் பிரீடிங் அப்படிங்கறது நமக்கு மெயினா இருக்கு இல்லையா. சோ நமக்கு இந்த சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இந்த இடத்துல இயற்பியல் சடுதி மாற்ற தூண்டிகள், வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் இரண்டு வகையா பிரிச்சுக்கிறோம். இயற்பியல் சடுதி மாற்றம்னா இயற்கையிலேயே வரக்கூடிய நம்ம சுற்றுப்புறம் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பல வகையான கதிர்கள் நமக்கு இயற்பியல். அதே போல கெமிக்கல்ஸ் நமக்கு கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ் அப்படின்னு சொன்னா மஸ்டர்ட் கேஸ் அண்ட் தென் நைட்ரஸ் ஆசிட், நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு விஷயங்களுமே நமக்கு எதனாக இருக்கு, வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகளாக நமக்கு பயன்படுகின்றன. ஓகே, வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் பிரீடிங்? இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்னது, எப்படி நம்ம வந்து பன்மைய பயிர் பெருக்கத்திலையும் நமக்கு அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது போல மியூட்டேஷன் பிரீடிங் உடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, மியூட்டேஷன் பிரீடிங்னால நமக்கு என்னென்ன சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம அட்டாமிட்டா டூ ரைஸ், பல வகையான ஒரு அரிசி வகையெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி அதே போல ஷர்பாட்டி சொனோரா அப்படிங்கிற ஒரு வீட் வெரைட்டி அண்ட் தென் கிரவுண்ட்நட்ஸ். எதுலெல்லாம் நம்ம சாதனை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா ரைஸ், வீட் அண்ட் கிரவுண்ட்நட். These three are very essential for our day to day life, is it? நம்ம எதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், கிரவுண்ட்நட், ரைஸ் அண்ட் தென் வீட். ஸோ இந்த மூன்று விஷயங்கள் தான் நமக்கு மியூட்டேஷன் பிரீடிங்னால. ஸோ வீட்ல என்ன சொல்லியிருக்கோம், ஷர்பாட்டி சொன்னாரா. ஸோ ஒவ்வொன்றுமே எதனால நமக்கு வந்து உருவாயிருக்கோ அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நேம் கொடுத்துருப்போம். அந்தந்த நேம்ல தான் அதனுடைய வெரைட்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அரிசியில நம்ம வந்து பல வகையான ஒரு வகைகள் பேர்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதே போல ஷர்பாட்டி சொனாரா வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சொனாரா 64 அப்படின்னு சொல்லக்கூடியது எதன் மூலமாக வந்ததுன்னு கேட்டா காமா ரேஸ். காமா ரேஸ்னா எது, நமக்கு இயற்பியல் மூலமாக தூண்டக்கூடியது இல்லைங்களா. ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் காமா இல்லைங்களா. ஸோ சாரி, ஆல்பா இல்ல, காமா ரேஸ்னால நமக்கு உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணியிருக்கோம், பயன்படுத்தி நம்ம
இந்த பயிர் சடுதி மாற்ற தூண்டிகள் உருவாயிருக்கும். எது நமக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு 3 வகையான ரேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பார்த்திருக்கோம். இந்த பிசிக்கல் மியூட்டேஷன், நம்ம பிசிக்கல் மியூட்டேஜன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுல காமா ரேஸை பயன்படுத்தி நமக்கு சொனாரா 64 அப்படிங்கிற ஒரு வீட் வெரைட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமெட்டா 2 ரைஸ். ரைஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்டா அட்டாமிட்டா. ஸோ அட்டாமிட்டா 2 அப்படிங்கிற ஒரு வகையான அரிசி வகையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுல. அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நமக்கு இதுல அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ரைஸ் வெரைட்டியா நம்ம இதுல இருந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். கிரவுண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய மேல் பகுதி, ஷெல் பார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு திக்கா இருக்கக்கூடிய ஒரு ஓடுடைய ஒரு கடலை வகையை நாம் உற்பத்தி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுல நம்ம உருவாக்கியிருக்கோம் கேட்டா மியூட்டேஷன் பிரீடிங்கோட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸா தான் இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ மியூட்டேஷன் பிரீடிங் அப்படிங்கிறது சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். சடுதி மாற்றம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு கண்டிப்பாக என்ன சொன்னோம், முக்கியமான ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டண்டா நமக்கு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல பப்ளிக்ல அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஒரு உயிரினத்துல டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வரிசையில திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு பாரம்பரியத்திற்கு உட்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் சடுதி மாற்றம் நம்ம சொல்லுவோம். இதுல மரபகையான ஒரு டிஎன்ஏ சேஞ்சஸ், அந்த மரபியல் மாற்றங்களை உருவாக்குவதற்காக நாம் கொண்டு வரக்கூடிய அந்த மாற்றங்களையே இதனுடைய செயல் அப்படின்னு சொல்லலாம். அதனை தூண்டக்கூடிய காரணிகளை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மியூட்டேஜன்ஸ் அல்லது சடுதி மாற்ற தூண்டிகள். அதை இயற்பியல் மற்றும் வேதியியல்னு 2 வகையா பிரிக்கலாம். இயற்பியல்ங்கிறது பல வகையான கதிர்கள், எக்ஸ் கதிர், ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மியூட்டேஷன் பிரீடிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒன் இஸ் மஸ்டர்ட் கேஸ் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் அமிலமும் கடுகு வாயு, இது ரெண்டுமே நமக்கு வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகளாக நமக்கு பயன்படுகின்றன. பயிர்கள் மேம்பாட்டுக்காக நாம் தூண்டக்கூடிய அந்த ஒரு தூண்டப்பட்ட சடுதி மாற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்த சாதனைகள் என்னன்னு கேட்டா, சொனாரா 64ங்கிற கோதுமையில நமக்கு காமா கதிர்களை பயன்படுத்தி சர்பதி சொனாரா அப்படிங்கிற ஒரு கோதுமை நமக்கு வந்திருக்கும். சோ எதுல இருந்து உருவாயிருக்கு, நமக்கு ஷர்பதி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். எதுல இருந்து வந்தது, சொனாரா 64 அப்படிங்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நமக்கு ஷர்பதி அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ எதுல இருந்து வந்திருக்கு, நமக்கு இதுல இருந்து தான் சொனாரா 64 அப்படிங்கிறத ஷர்பதியிலிருந்து நமக்கு உருவாக்கியிருக்கோம். எதனுடைய ஹெல்ப்போட அப்படின்னு கேட்டா காமா ரேஸனுடைய துணையோடு அப்படிங்கலாம். ஸோ காமா ரேஸை பயன்படுத்தும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பெயரை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்ப சனாரா அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு உருவாக்கினதா ஷர்பதி அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி நம்ம நேம் கொடுத்திருக்கோம். யார் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு கேட்டா காமா கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓர்த்தன்மை தாங்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, தீங்குயிரி எதிர்ப்பு தன்மையை அதிகம் பெற்ற அட்டாமிட்டா 2 அப்படிங்கிற ஒரு அரிசி வகை கடினமான ஒரு உரை கொண்ட நமக்கு நிலக்கடலையை உருவாக்குவதற்கும் நமக்கு இந்த கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ்ல நமக்கு வேதியியல் சடுதி மாற்ற தூண்டிகள் மூலமாக நாம் இதை உருவாக்கி இருக்கோம். சரிங்களா. சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பயிர் மேம்பாட்டிற்காக நமக்கு பயிர் பெருக்க முறைகள்லாம் என்னென்ன, புதிய வகை தாவரங்களை எப்படி உருவாக்கலாம், எவ்வாறு தேர்வு செய்யணும், தேர்வு செய்யறதுல என்னென்ன வகை இருக்கு, கூட்டு தேர்வு, தூய வரிசை தேர்வு, போத்து தேர்வுன்னு 3 வகை பார்த்தோம். அடுத்தது பன்மைய பயிர் பெருக்கம் அப்படிங்கறது, அந்த டாபிக்ல நம்ம அதுல என்னென்ன முறை பயன்படுத்தலாம், அதுல எவ்வாறு செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன்னு சடுதி மாற்றம். சோ பன்மயம் அதே போல சடுதி மாற்றம் ரெண்டுமே நமக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது தான் கலப்பின பெருக்கம். கலப்பினமாக்கம்ங்கிறது ஹைபிரடைசேஷன். இந்த ஒரு இதுதான் நமக்கு இந்த ஹெட்டிங்ல இருக்கு. அது ஸோ இன்னைக்கு பார்த்தது 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பப்ளிக் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். பிகாஸ் நம்ம வந்துட்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு செஷன்லையும் இதுல எதை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 கொஸ்டினும் நீங்க தெளிவா படிச்சு என்ன பண்ணிக்கோங்க, இதை கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. அப்பதான் நம்மளால எக்ஸாம்ல கரெக்டா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரிமைனிங் சாப்டர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.